கைலாச மலை. அங்கே சிவபெருமான் மௌனமாக அமர்ந்திருந்தார். கண்கள் மூடியிருந்தாலும் அவர் உறங்கவில்லை. அவர் சும்மா இருந்தார். அந்த நேரத்தில் காலதேவன் அங்கே வந்தான். அவன் வேலையே உலகத்தை நகர்த்துவது, மரங்களை வளர்ப்பது, மனிதர்களை வயதாகச் செய்வது, பிறப்பையும் மரணத்தையும் நடத்துவது. காலதேவன் நினைத்தான், எல்லாம் என் கட்டுப்பாட்டில்தானே இருக்கிறது. இந்த சிவனும் என்னுடைய கட்டுப்பாட்டில்தான் இருப்பார். அவன் சிவனைச் சுற்றி நடந்தான். ஒரு மாற்றமும் இல்லை. சிவன் அதே அமைதி, அதே நிலை. காலதேவன் சிவனிடம் சொன்னான், எல்லோருக்கும் நேரம் உண்டு, உங்களுக்கும் உண்டு. நீங்களும் மாற வேண்டும். சிவன் மெதுவாக கண் திறந்தார். சிரித்தார். நான் மாற வேண்டுமென்றால் முதலில் நான் பிறந்திருக்க வேண்டும் என்று சிவன் சொன்னார். நீ பிறக்கலையா என்று காலதேவன் கேட்டான். நான் உருவானவன் இல்லை, நான் இருந்தவன் என்று சிவன் சொன்னார். அந்த வார்த்தை காலதேவனுக்கு புரியவில்லை. அவன் முயன்றான் சிவனை மாற்ற. ஆனா சிவனிடம் வயசு கூடவில்லை, உடல் சோரவில்லை, எண்ணங்கள் மாறவில்லை. அப்போதுதான் காலதேவன் உணர்ந்தான், சிவன் காலத்துக்குள் இல்லை, காலமே சிவனுக்குள். அந்த உணர்ச்சியோட காலதேவன் தலை வணங்கி சொன்னான், நான் உங்களைத் தொட முடியாது. நீங்கள் என் எல்லைக்கு அப்பால் இருக்கிறீர்கள். அந்த நாளிலிருந்து சிவன் மகாகாலன் என்று அழைக்கப்பட்டார். அதன் அர்த்தம் காலத்தை அழித்தவர் அல்ல, காலத்தை ஓடவிட்டவர். ஆனால் அதற்குள் சிக்காதவர். அதனால்தான் உலகம் மாறினாலும் சிவன் மாறவில்லை. அதனால்தான் மரணம் வந்தாலும் சிவன் அங்கேயே இருந்தார். எல்லாரையும் காலம் மாற்றும், ஆனா சிவன் மாறாதவராக இருந்தார். அதனால்தான் காலமே அவரை வணங்கியது. காலதேவன் தலை வணங்கி மெதுவாக பின்வாங்கினான். கைலாசம் மீண்டும் மௌனத்தில் மூழ்கியது. அந்த மௌனம் வெறுமை இல்லை, அது நிறைந்திருந்தது. அந்த அமைதிக்குள்ள ஒரு அசைவு உருவானது. அசைவு அல்ல, ஒரு உணர்வு. அந்த உணர்வு மெல்ல ஒலியாக மாறத் தொடங்கியது. சிவன் பேசவில்லை. ஆனா அவரின் இருப்பே ஒரு நாதமாக உலகத்துக்குள் பரவத் தொடங்கியது. அந்த முதல் ஒலி எந்த மொழியும் இல்லாத ஒரே நாதம். அதுதான் ஓம். அந்த மௌனத்திலிருந்து ஓம் எப்படி பிறந்தது? உலகம் எப்படி அதன